சிப்காட் தொழிற்சாலை பணியாளர் குடியிருப்பு வளாக கட்டடத்தினுடைய திறப்பு விழா நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் தாம் அன்பரசன் அவர்களே, மாண்புமிகு கணேசன் அவர்களே, மாண்புமிகு முனைவர் TRB ராஜா அவர்களே, திருப்பரங்குன்றம் நாடாளுமன்ற உறுப்பினர், நாடாளுமன்றத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழக குழுவினுடைய தலைவர் அருமை சகோதரர் TR பாலு அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களே, SR ராஜா அவர்களே, கருணாநிதி அவர்களே, ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தினுடைய தலைவர் திரு யாங் லீயூ அவர்களே, கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் IAS அவர்களே, கூடுதல் செயலாளர் திரு அருண்ராய் IAS அவர்களே, தைவான் நாட்டு தூதுவர் திரு பௌஷன் அவர்களே, மேலாண்மை இயக்குநர்கள் திரு விஷ்ணு IAS அவர்களே, திரு செந்தில்ராஜ் IAS அவர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் IAS அவர்களே, ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தினுடைய உயர் அலுவலர்களே மற்றும் பணியாளர்களே, உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, அரசு உயர் அலுவலர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உலகளாவிய நிறுவனமா இருந்தாலும் பாக்ஸ்கான் குழுமத்தினுடைய சிறப்பான இந்திய செயல்பாடுகளுக்காக அதன் தலைவர் யாங் லீ அவர்களுக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கு. அதற்காக யாங் லீ அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவிக்க விரும்புகிறேன். அவர் இன்னும் சில சிறப்புகளை பெருமைகளை பெறணும், அதற்காக வாழ்த்துகிறேன். தைவான் நாட்டை சார்ந்த ஃபாக்ஸ்கான் உலகத்திலேயே மிகப்பெரிய மின்னணுவியல் உற்பத்தி நிறுவனம். உலக அளவில் புகழ்பெற்ற ஆப்பிள் நிறுவனத்தினுடைய ஐபோன்களுக்கு உதிரி பாகங்களை பொருத்தி ஒருங்கிணைக்கிற நிறுவனம் இது. 12 நாடுகளில் தன்னுடைய உற்பத்தி நிறுவனங்களை அமைச்சிருக்கு. இந்த குழுமம் தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றூர்ல 2 உற்பத்தி அலகுகளை நிறுவி இருக்கிறது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை. இதற்காக ஃபாக்ஸ்கான் நிறுவனத்துக்கு எனது நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். 2000 கோடி ரூபாய் முதலீட்டில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தில் 41,000 பணியாளர்கள் வேலை செய்யறாங்கன்னா அதுல 35,000 பேர் பெண்கள். ஆணுக்கு பெண் சமம் என்பதை தாண்டி ஆண்களை விட கூடுதலான பெண் தொழிலாளர்கள் இருக்கிறதால பெண் என்னும் போற்றுதலுக்கு தர முக்கியத்துவத்தை நாம் பார்க்கிறோம். இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்தையும் விட தொழிற்சாலைகளை பணிபுரியும் பெண்களின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் தான் அதிகமா இருக்கு. அதாவது 42 விழுக்காடு என்ற அளவில் இருக்கு. அந்த வகையில் உங்க நிறுவனத்தோட சமத்துவ நோக்கத்தை பாராட்டுகிறேன். பெண்களுடைய வளர்ச்சிக்காக
தமிழ்நாடு எத்தனையோ திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. எடுத்துக்காட்டுக்கு குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், கல்லூரி மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற புதுமை பெண் திட்டம், அது மட்டுமில்லாம இன்னும் பல புதுமையான திட்டங்களை பெண்களுக்காக நம்ம அரசு செயல்படுத்திட்டு வருது. பணிக்கு செல்லும் தாய்மார்களின் நலன் கருதி சிப்காட் தொழிற்பூங்காகளில் உள்ள தொழிற்சாலைகளில் ஏற்கனவே 63 குழந்தைகள் காப்பகம் செயல்பட்டு வருது. மேலும் சிப்காட் நிறுவனம் நேரடியாக குழந்தைகள் காப்பகம் ஏற்படுத்த முடிவெடுத்திருக்கு. பெண்களை தொழில் முனைவோரா உருவாக்க இளம் வயசிலேயே அதை ஊக்குவிக்கிற வகையில் அரசு பள்ளிகளில் 8 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கிற மாணவிகளுக்கு உலக வங்கி உதவியோட தமிழ்நாடு அரசு வி சேஃப் திட்டத்தை தொடங்கி பயிற்சி அளிச்சுட்டு வருது. நம்ம திராவிட மாடல் அரசு 2021ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்றதும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் மட்டும் இல்லாம தெற்கு ஆசியாவிலேயே முன்னணி மாநிலமாக உருவாக்கணும்னு லட்சிய இலக்கை கொண்டு செயல்பட்டு வருது. அதுல வெற்றியும் பெற்று வரும். நீதி ஆயோக் அமைப்பினுடைய 2023-24 ஆண்டுக்கான அறிக்கையின்படி வறுமை ஒழிப்பு, சுற்றுச்சூழல் பராமரிப்பு, குறைந்த செலவில் மாசில்லா எரிசக்தி ஆகிய குறியீடுகளில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடம் பெற்றிருக்கு. 10 குறியீடுகள்ல முன்னிலை வகிக்குது. மொத்தம் 13 குறியீடுகள்ல தமிழ்நாடு 11ல தேசிய சராசரியை விட அதிக புள்ளிகளை பெற்றிருக்கு. 2023-24ஆம் ஆண்டுல இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 9.19 விழுக்காடு பங்களிப்போட தமிழ்நாடு இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதார மாநிலம் என்ற நிலையை தக்க வச்சிட்டு இருக்குன்னு இங்க குறிப்பிடுவது அவசியம்னு நான் குறிப்பிடுகிறேன். இந்தியாவிலேயே பன்முகத்தன்மையோடு தொழில்துறைக்கு சாதகமான எல்லா அம்சங்களும் ஒருங்கமைய பெற்ற மாநிலமா தமிழ்நாடு விளங்கி வருது. நம்ம மாநிலத்தில் 39,000க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இருக்கு. இதனால உற்பத்தியும் அதிகம் செய்யப்படுது, வேலை வாய்ப்பும் அதிகம் உருவாக்கப்படுது. இன்றைய தினம் சிப்காட் நிறுவனம் தொழில்நுட்ப ரீதியா பாக்ஸ்கான் நிறுவனத்தோட இணைஞ்சு திருப்பம்புதூர் வட்டம் வல்லம் வடகால் கிராமத்தில் அமைச்சிருக்க தொழிற்சாலை பணியாளர்களுக்கான தங்குமிட வசதியை திறந்து வச்சிருக்கிறேன். 706 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இது அமைஞ்சிருக்கு. 16,720 படுக்கைகள் கொண்டதாக இது இருக்கு. பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டும் முன்னோடி திட்டம் இந்த திட்டம். தொழில் வளர்ச்சி மூலமா தான் வேலை வாய்ப்பு இருக்கும், பொருளாதாரமும் விரைவான வளர்ச்சி பெறும். அதனால்தான் தொழில் வளர்ச்சியில நாங்கள் தனி கவனம் செலுத்தி வருகிறோம். 2021 நம்ம அரசு பொறுப்பேற்றது முதல் தொழில் வளர்ச்சிக்காக பல்வேறு சிறப்பு திட்டங்களை தொடங்கி செயல்படுத்திக்கிட்டு வரோம். குறிப்பிட்டு சொல்லணும்னா சிப்காட் மூலமா காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரு இடத்துல மருத்துவ உபகரணங்கள் பூங்கா, பிள்ளைப்பாக்கத்தில் மின்னணு தயாரிப்பு தொகுப்பு, ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் மெகா காலனி உற்பத்தி பூங்கா, மணப்பாறை, திண்டிவனம் மற்றும் தேனி ஆகிய இடங்களில் மாபெரும் உணவு பூங்காக்கள், தூத்துக்குடியில சர்வதேச அறைகளின் பூங்கா, விருதுநகர்ல பிரதமரின் ஒருங்கிணைந்த ஜவுளி மண்டலம் மற்றும் ஆடை பூங்கா, திருப்பரங்குன்றம் மற்றும் ஓசூர்ல 2 சிப்காட் தொழில் புத்தாக்க மையங்கள்,
பெரம்பலூர் மாவட்டம் எறையூர்ல புதிய காலனி உற்பத்தி தொழில் பூங்கா ஆகிய சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது. பரவலான வளர்ச்சியை பார்போற்றும் வளர்ச்சி, சீரான வளர்ச்சியை சிறப்பான வளர்ச்சி என்பதை உறுதி செய்கிற வகையில் நம்ம அரசு பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டில் தொழிற்பூங்காக்கள் இல்லாத மாவட்டங்களில் புதுசா தொழிற்பூங்காக்கள் அமைக்க முடிவெடுத்தோம். அதேபோல் 45,000 ஏக்கர் நில வங்கி உருவாக்கணும்னு இலக்கு நிர்ணயிச்சிருந்தேன். இப்போ வரைக்கும் 41,000 ஏக்கர் நிலம் கண்டறியப்பட்டிருக்கு. அதோட சுமார் 12,500 ஏக்கர் நிலங்கள். ஸ்ரீபெரும்புதூரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியதை பார்த்தோம். அதில் பெண் தொழிலாளர்கள் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் அதிகம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அவர் பேசிய முழு விவரங்களையும் பின்னர் வரக்கூடிய செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.